நல்லா இருக்கு தலைவா. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? நல்ல படத்தில் எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு மெசேஜ் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொமான்ஸ் சூப்பராக இருக்கு. நல்லா ஒரு கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். போர் அடிக்குதா? போர்னு அடிக்கலண்ணா, நல்லா ஷார்ப்பாக இருக்கு. போகுது, என்ன சொல்ல வந்த விஷயமோ அது கரெக்டாக சொல்லிட்டாங்க. தட் ஃபைன், நல்லா இருக்கு. மியூசிக் எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா, எல்லாமே நல்லா இருக்கு. பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் பற்றி பார்த்தோன்னா இந்த மதுரை சைடில் அந்த தண்ணி அடிச்சுட்டு போகுது இல்லை, அந்த பாலத்துக்காக கட்டத்தை பற்றி பேசிக்கிறாங்க. இந்த ஜென்ரேஷனில் இப்போ எடுத்துகிட்டு போகிற ஒரு நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காரு. போர்லாம் இருந்தாலும் சொல்ல முடியாது, பார்க்கலாம். அப்படி கிளைமேக்ஸிங் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம் இல்லை ப்ரோ, ஓரளவுக்கு பரவாயில்ல, அப்படி தான் சொல்லலாம். மியூசிக்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை, மியூசிக்லாம் இல்லை, படம் பார்க்கலாம், அவ்வளோதான். பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. அதில் அரசியலில் அதிகமாக காசு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியூரில் இருக்க மக்களுக்கு காசு போய் சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, போர் அடியாது, நல்லா தான் இருக்குது படம், பார்க்கலாம். நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணால் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. மியூசிக் வாஸ் 2+. ஓகே, செகண்ட் ஹாஃப்ல இருந்து எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. மியூசிக் தான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது படத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் வரும், சீக்வன்ஸ் பெருசாக 2 minutesக்கு. தட் வாஸ் சூப்பர். மியூசிக் ஒரு பெரிய ப்ளஸ். ஸ்டோரி எலெக்ஷன் டைமில் நடக்கிறது தான், எப்போதும் நடக்கிறது தான். பட் ஆனால் இது விஜய் ஆண்டனி பண்ணதுனால லைக் எப்போதும் அவர் பண்ணுற ரோல்ஸில் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஜான்ரால் நல்லா இருக்கு. யா இந்த படத்திலே ஹிட்லருன்ற பேருக்கு காரணமே அந்த குள்ளமாக இருக்காது பாருங்க, அவர் தாங்க ஹிட்லரு, அவர் தாங்க கதையே எல்லாமே. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி இருக்குது ப்ரோ. மியூசிக்கில் எல்லாமே ஓகே. படம் சும்மா தான் ப்ரோ. அவர் ஆண்டனி நல்லா நடிச்சிருந்தாரு. பாட்டுலாம் ரொம்ப ஸ்லோ. படம் சுமார் ஒரு வாட்டி பார்க்கலாம். வந்ததுக்கு விஜய் ஆண்டனியை பார்த்தோம், அது ஒன்று தான். ஜிவிஎம் நல்லா பண்ணியிருந்தார். மற்றபடி சுமார் தான். ஸ்டோரி அப்பெல்லாம் அது படமே பார்க்கல, நான் சும்மா சொல்லணுங்கிறான். படம் நான் தூங்கிட்டேன். நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருந்தது. வயலன்ஸு கூட மீடியமாக இருந்தது. வயலன்ஸ் ரொம்ப அப்படி அப்படியே கழுத்தாக இருக்கிற படம் மற்ற படத்தெல்லாம் இருக்குது, அப்படிலாம் இல்லை. வயலன்ஸும் இருக்குது, பட் இப்போ இருக்க படம் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். நல்லா நல்லா இருக்குது. ரொம்ப மிக இல்லாத நடிப்பு, நல்லா பொறுத்துறாரு. அந்த போர்லாம் அடிக்கல, அந்த கேரக்டர் நல்லா பொருத்தமாக நடிப்பார். மியூசிக் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, டோட்டலாக நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்குது, நல்ல தெல்லிங்காக இருக்குது, போர் அடிக்கல, ஒரு இது கூட கிடையாது, நல்ல தெல்லிங்காக போயிட்டுருக்கு. படம் ஹிட்டு. என்ன விஷயம் தெர்லிங்காக இருக்கே, அவர் கௌதமன் சார் விஜய் ஆண்டனி பண்ணுறது எல்லாமே, லவ் சீன் எல்லாமே சூப்பராக, படம் ஹிட்டு. ஃபைட்லாம் பட்டையை கிளப்பிட்டாங்க, நல்லா இருக்குது படம். படம் ஹிட்டு, போர் அடிக்கல, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஜாலியாக போகுது. ஃபேமிலியோட பார்க்கலாம், ரொம்ப அசிங்கமானதெல்லாம் கிடையாது. படம் ஃபேமிலியோட பார்க்கலாம். கமர்ஷியல் படம், தெல்லிங்க சூப்பராக இருக்குது. மியூசிக் டேரக்டர் பயங்கரம் பண்ணுறாரு. டேரக்டர் சூப்பராக படம் எடுத்திருக்காரு. டேரக்டருக்கு இது ஒரு திருப்பு முனை. படம் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் எப்போவுமே விஜய் ஆண்டனி சாரோட படத்தில் பப்ளிக்கு ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும், ஒரு நல்ல இது இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் நல்லா இருக்குது. பப்ளிக்காக அவர் இறங்கி அந்த இது பண்ணது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேஷுவலான ஒரு நடிப்பு. இதில் நடிச்சிருக்கிற நிறைய பேருக்கு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்க்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி பார்த்துருக்கேன். யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் எதிர்பாராத ட்விஸ்ட்டு, கூட இருந்த அந்த சிறுசு துப்பாக்கி எடுத்து சுட்ட நடிச்சவர், அவர் எதிர்பார்க்கல, அவர் தான் ட்விஸ்ட்டுன்றது நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்குங்க. என் ஃப்ரெண்டை நிறைய ஷேர் பண்ணுவார் அவருக்கு. இல்லை, படம் நல்லா இருக்குங்க, நீட்டாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் இந்த படத்துக்கு வந்தோம், பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட படம் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது. தேட்டருக்கு கொடுத்தாங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக இருக்குங்க. நல்லா எல்லா படத்தில் நடிச்சிருவங்க, எல்லாருக்கும் ஃபிட்மெண்ட்டான ரோலுங்க அது. விஜய் ஆண்டனி ரோல் நல்லாயிருக்கு. டேரக்டர் இட்ஸ் மச் அப்ரிஷியேட்டட். விஜய் ஆண்டனி எப்போவுமே நல்லா நடிப்பார். டேரக்டருக்கு ஃபஸ்ட்டு படமாக என்னன்னு தெரியல, வெரி வெரி நீட்டாக இருக்குது, கிரிப்பிங்காக இருக்குது. 2 hours 9 minutes போனதே தெரியல. எக்ஸலண்ட். மியூசிக் இஸ் மச் இம்பார்ட்டன்ட் படத்துக்கு. விவேக் அண்ட் மார்வின் படத்துக்கு ரொம்ப கை கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம்னா படம் லேக் இல்லாமல் போயிட்டு இருக்குது. நல்லா பண்ணியிருக்கு. சூப்பராக இருக்குது படம். இல்லை, முதல்ல ஒரு படத்துக்கு லேக் இல்லாமல் போகிறது, இன்ட்ரெஸ்டிங்காக போகிறது தான் மெயின் முக்கியம். அது இதில் இருக்குது. விஜய் ஆண்டனி நல்லா நடிச்சிருக்காரு, கௌதமி வாசுதேவன் கூட நல்லா நடிச்சிருக்காரு. ஆமாம், ஓகேம்மா. ரியாலிட்டி கொஞ்சம் பேசியிருக்காங்க, மற்றபடி கொஞ்சம் லேக், அதனால் பார்க்கலாம். ஓகே, நல்லா தான். கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு, மற்றபடி எதுவும் பார்க்குற மாதிரி.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக் தான் ஃபுல்லாக, செகண்ட் ஹாஃப் ஓகே பார்க்கலாம். காமெடி எமோஷனல் இருக்கா படத்தில்? அவர் ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அவர் ஒருத்தரால் கொஞ்சம் ஓகே காமெடி. ஒரு ஆள் பார்க்கலாம். பார்க்கலாம். நல்லா இருந்தது. என்ன விஷயம் பிடிச்சிருந்தது? ஆஸ் யூஷுவல் விஜய் ஆண்டனி ஆக்டிங் பிடிச்சிருந்தது. ஜிவிஎம் ஆக்டிங் நல்லா, படம் இன்னும் நல்லா இருந்தது. எல்லாமே ஓரளவுக்கு ரொம்ப லேக் இல்லை, ஓரளவுக்கு ஓகே நல்லா தான் இருந்தது. கிளைமேக்ஸ் எப்படி இருக்கு? ஆஸ் யூஷுவல் ஃபைட் அவ்வளோதான், வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை. ரொம்பலாம் லேக் ஆகலை. அது ரொம்பலாம் லேக் ஆகலை, லைட்டாக இருக்குது. எமோஷனல் காமெடி எப்படி இருக்கு படம்? எமோஷன்ஸ் அவ்வளோ அதிகமாக இல்லை, காமெடியும் அதிகமாக இல்லை. அதெல்லாம் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ்லாம் ஒரே பரவாயில்ல. மியூசிக் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. மியூசிக்ஸ் அதிகமாக இல்லை, பிஜிஎம் நல்லா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்க்கலாம். தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சுப்பா, வேறு லெவல். பிடிச்சிருந்தது. விஜய் ஆண்டனி சாரோட ஆக்டிங் பிடிச்சிருந்தது, அந்த மியூசிக் நல்லா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ரெண்டுமே சேம் தான். ஸோ போர்லாம் அடிக்கல, சூப்பராக இருக்குது. இன்னொரு டைம் பார்க்கலாம் போல இருக்குது. நல்லா இருக்கு. எமோஷனல் ஏதாவது கனெக்ட் ஆயிருக்கா படத்தில்? அந்தளவுக்கு ஆனால் சூப்பர் படம், இன்னொரு முறை பார்க்கலாம்.